போறது சரியில்லை, மார்க்கெட் இன்னும் கீழே போயிட்டு இருக்கு, என்னதான் வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கையேந்தி நிற்கிறாங்க. நிறைய முதலீட்டாளர்கள் வந்து சார் என் பணத்தை காணுங்கிறாங்க, எங்கேயும் வச்சுங்கிறாங்க, கிணத்தை காணுன்ற மாதிரி பணத்தை. ஸோ நீங்கள் விழுகையிலையும் பயப்படுறீங்க, ஏழையிலையும் பயப்படுறீங்க, மொத்தத்தில் வந்து லாபம் உங்களுக்கு கிடைக்காது. இதுல யாருக்கு வந்து அதிக ப்ராஃபிட் வரும் அப்படின்றத ஒரு தோராயமா சொல்லுங்க. 2 பேருக்கும் 15 இயர்ஸ் டார்கெட் அப்படின்னா, நான் மார்க்கெட் டவுன் ஆகுது, பட் ஆனால் நான் வந்து போட்டுட்டே இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாரு, இறங்குறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு லாங் டேர்ம்ல 15 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது யாருக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துருக்கு? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், இப்போ கோவிட் டயத்தில் ஒரு இன்வெஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி இன்னும் கூட விழுகும்னு சொல்லி மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் கிராஜுவலாக அந்த 3 மாதத்துல அவங்க கொண்டு வந்து 50 லட்சத்தை போடுறோம். இன்னைக்கு வந்து அந்த 50 லட்சத்தினுடைய மதிப்பு. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம், நான் பிரவீன் சார். மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ் அங்கே எல்லா சேனலும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் மக்களுக்கு தோன்றது என்னன்னா, 2 விஷயம். ஒன்று, எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேலே கீழே இறங்குச்சுன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி இது கரெக்டான ஒரு டிசிஷனாக நம்ம வந்து இப்போ எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை வந்து மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகும் அப்படின்னு நாமளே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஃபண்டை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது கரெக்டான ஒரு டிசிஷனாக, கரெக்டான மூவா இல்லை அடுத்து மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏதாச்சும் இண்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க சார், ஏதோ பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சார் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் பேச வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நான் இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு மக்களோட மனநிலை என்னன்னு இருக்குன்ட்டு. எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடலாமா? ஏன்னா ஒன்றும் போகிறது சரியில்லை, மார்க்கெட் இன்னும் கீழே போயிட்டுருக்கு, என்னதான் வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கையேந்தி நிற்கிறாங்க சார் கமெண்ட்ஸில். ஒரு 2 வகையாக வந்து முதலீட்டாளர்களை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஓல்டு இன்வெஸ்டர்ஸ், ஒன்று வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ். இப்போ அது பர்டிகுலராக ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்களுக்கு இப்போ வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். நியூட்ரல்ங்கிற மாதிரி அவங்க இடையில பார்த்துருப்பாங்க, 10-15%, 20% ஏறி இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் காணாமல் போயிருக்கும். இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய முதலீட்டாளர்கள் வந்து சார் என் பணத்தை காணுங்கிறாங்க, எங்கேயும் வச்சுங்கிறாங்க, கிணத்தை காணுன்ற மாதிரி பணத்தை காணுன்னா நம்ம பணத்தை எடுக்கலை, வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ வேல்யூ குறைஞ்சிருக்கு. அவங்க என்ன, அந்த மாதம் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, 6 மாதத்துக்கு முன்னால், அப்போ வந்து ஒரு அமௌண்ட்டு, ஒரு எக்ஸ் அமௌண்ட் 55 லட்சம் காமிச்சிச்சு, இப்போ வந்து 48 லட்சமாக காமிக்குது, 7 லட்சம் காணாமல் போயிடுச்சு, 7 லட்சம் காணாமல் போயிடுச்சுக்கிறாங்க. எவ்வளோதான் நம்ம சொல்லி போட்டோம்னாலும் மினிமம் 5 வருஷத்துக்கு குறைஞ்சி ஈக்விட்டி ஃபண்டுகளில் போட வேண்டாம், மினிமம் ஒரு 7 வருஷமாக இருந்தால் பெட்டரு. ஸோ லாங் டேர்முக்குள்ளதை மட்டும் வச்சுக்குவோம், முதலீடு பண்ணுவோம். எவ்வளோதான் கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்கிற மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம். பட் இது வந்து எனி இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம், ஒரு பயம், முதன்முறை முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய பயம். பட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எஸ்ஐபி போடுறதே காரணம் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது எப்போ எஸ்ஐபி பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னா, டவுன் மார்க்கெட்டில் தான் எஸ்ஐபி வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா மக்களுக்கு இன்னும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எதை வாங்குகிறோம், விலைக்கு யூனிட்டை வாங்குகிறோம். ஆமாங்க சார். இப்போ நம்ம ஒரு கடையில் போய் தக்காளி வாங்குகிறோம், கேரட் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளில் யூனிட்டை வாங்குகிறோம். ஓகே. ஸோ இப்போ எஸ்ஐபி வந்து ஒருத்தர் வந்து மாதம் ஒரு 4000 ரூபா போடுறாருன்னு வச்சுங்க. ஓகே. மாதம் 4000 போட்டிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு முன்னால் இந்த 4000க்கு வந்து அவருக்கு வந்து 400 யூனிட் கிடச்சிருக்கும். ஆமாங்க சார். இப்போ அதே 4000க்கு ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டில் 500 யூனிட் கிடைக்கும். ஸோ யூனிட்டை கூட வாங்குறாங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ ஆவரேஜ் இப்படியே பண்ணிக்கிட்டே வரையில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்கையில் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு 20 ரூபாயா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்லது 15 ரூபாயா இருக்கும். அன்னைக்கு 15 ரூபாயா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ப்ரைஸு, அன்னைக்கு அந்த யூனிட்டினுடைய விலை வந்து மார்க்கெட்டில் வந்து 30 ரூபாயா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரி. அப்போ வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து இவர் 15 ரூபாய்க்கு ஆவரேஜ் ரேட்டில் வாங்கினது வந்து 30 ரூபாயா ஆயிருக்கு, அல்லது 40 ரூபாயா கூட இருக்கலாம். நான் ஒரு கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன். 30 ரூபாயா ஆயிருக்குன்னா இப்போ டபுள் ஆயிருக்கு. ஸோ அதில் அவர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், 7 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், 11 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ டவுன் சைடில் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கையில் தான் இந்த 8 ரூபாயெல்லாம் கிடைக்கும். ஆமாங்க சார். திருப்பி அவங்க இப்போ நிப்பாட்டிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்ஐபியை நிப்பாட்டிட்டு மார்க்கெட் ஏறணும்னா நான் வந்துக்கிறேன் அப்படின்னா, ஒரே நாளில் மார்க்கெட் 5% 10% ஏறும். அப்போ போய் இவங்களால மொத்த பணத்தையும் போட முடியாது. இந்த 4000 ரூபா வந்து எங்கேயோ காணாமல் போயிருக்கும். இவங்க இந்த எஸ்ஐபியில் நிப்பாட்டுற 4000 ரூபா அது திருப்பி ஆர்டியில் கொண்டு போயோ, எஃப்டியில், கோல்டில் வேற எங்கேயும் போட மாட்டாங்க. பயம் வருது, நான் நிப்பாட்டிடுறேன், பேங்க்லேயே இருக்கும், பேங்க்கில் நான் ஏதாவது செலவழிச்சிடுவேன், கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒன்று வாங்குவேன், செலவழிஞ்சு போயிடும்.
ஸோ இந்த பணம் வந்து முதலீட்டுக்கு வராமலே போயிடும். இப்போ ஏறுற மார்க்கெட்டில் வாங்கையில் இப்போ இன்னைக்கு 11 ரூபாயா இருக்குது, நாளைக்கு 12 ரூபாயா இருக்குன்னா யூனிட் நம்ம குறைச்சி தான் கிடைக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து குறைச்சி தான் கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால் இறங்குற மார்க்கெட்டில் எஸ்ஐபி போடுறது தான் உங்களுக்கு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால் இப்போ இறங்குற மார்க்கெட்டை அவங்க விட்டுட்டாங்கன்னா ஒருவேளை அப்போ ஓவரால் லாபம் பெர்சன்டேஜ் சொல்லுவோம்ல, ஆமாங்க சார். அது வந்து குறைவாக தான் கிடைக்கும். ஏறுற மார்க்கெட்டில் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய புத்திசாலித்தனம்ங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. ஓகே. எல்லாருமே இன்னைக்கு ரோடு கிளியராக இருக்குங்கையில் 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க. 80 தான் அக்ரீட்னா கூட 100-120 வேகம், ஏன்னா ரோட்டில் கிளியராக இருக்குது, யாருமே இல்லைங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ங்கையில் எல்லாரும் வாங்க வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் சாதாரண முதலீட்டாளர்களுக்கு அந்த சடன் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் 10 மாசமா 40,000 போடல, இன்னைக்கு உடனே 40,000 இறக்குறவனு ஒரு ஆளும் இறக்க மாட்டாங்க. அந்த 40,000 எங்கேன்னு போய் அவங்க தேடணும். அப்படி தேடி எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு போடுற தைரியம் வராது, ஐயோ இப்போ ஏறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் விழுகையிலையும் பயப்படுறீங்க, ஏறையிலையும் பயப்படுறீங்க, மொத்தத்தில் வந்து லாபம் உங்களுக்கு கிடைக்காது, வேற யாருக்கோ கிடைச்சி போயிடும். நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர் ஆகிடுவீங்க, ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் விழுகிறதுக்காகத்தான் அதையும் மனசில் வச்சுத்தான் நம்ம எஸ்ஐபி போடுங்கிறோம். ஸோ அதனால டெஃபினட்டாக நீங்கள் முடிஞ்சால் அடிஷ்னலாக மார்க்கெட்டில் போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுங்க. ஓகே. உங்களால் அடிஷ்னலாக முடியலைன்னா அந்த எஸ்ஐபியை கம்பல்சரியாக கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க முடியும், அதிக ரிட்டர்னை பார்க்க முடியும். சார், இப்போ நீங்கள் சொன்னனால ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் யாருக்கு வந்து அதிக ப்ராஃபிட் வரும் அப்படின்றத ஒரு தோராயமாக சொல்லுங்கள் சார். சரி, இப்போ நானே என் ஃப்ரெண்டு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் போட்டு வந்துருக்கோம், லாஸ்ட் மந்த்லேருந்து போடுறோம். இப்போ மார்க்கெட் டவுனில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு டவுன்லேயே போகுதுன்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் சார். 2 பேருக்கும் 15 இயர்ஸ் டார்கெட் அப்படின்னா, நான் மார்க்கெட் டவுன் ஆகுது, பட் ஆனால் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, இறங்குறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து யூனிட் 10 ரூபா, நீங்கள் சொன்ன மாதிரி 10 ரூபாயில் இருக்குது, டவுன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. பட் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பி யூனிட் வந்து அதே 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்புறம் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 6 மாதம் தான் கேப் இருந்திருக்குங்க சார். இப்போ ஒரு லாங் டேர்மில் 15 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது யாருக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கும் சார்? ஏன்னா நான் தான் லாஸ்ட்டில் வாங்கியிருக்கேன். கண்டினியூ யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப் ஆர் டவுன். இப்போ இதே இது உல்டாவாக கேட்டிங்கன்னா நான் இன்னொரு பதில் சொல்கிறேன். ஓகே. பட் அது யாரால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. உல்டா என்னென்னா, இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது பாருங்கள், ஏறிக்கிட்டே இருக்கையில் நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறோம்னா அதுவும் பண்ணக்கூடாது. பட் ஏறிக்கிட்டே இருக்கையில் நான் பண்ணுறோம்னு சொன்னால் அது கொஞ்சம் புத்திசாலித்தனம். ஓகே. அதில் கொஞ்சம் லாஜிக் இருக்குது. என்னது, வர வட்டி காம்பவுண்டிங் ஆகிட்டே மேலே போயிட்டு, ஏன்னா நான் அதிக ரேட் கொடுத்தே வாங்கிட்டு இருக்கேன். இப்போ மார்க்கெட் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது, சடச்சடன்னு ஏறுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் சடச்சடன்னு ஏறிச்சு ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம். ஸோ இப்படி சடச்சடன்னு ஏறல எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தங்கம் படபடன்னு ஏறுது, எனக்கு பயமாக இருக்குங்கிறான் இல்லையா? அதே மாதிரி ஏறையில் பயப்படலாம், ஏறையில் எஸ்ஐபியை நிப்பாட்டலாம். நான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லலை, நிப்பாட்டினா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஆனால் இறங்கையில் எஸ்ஐபியை நிப்பாட்டுறது முட்டாள்தனம். சொன்ன எக்ஸாம்பிள் வந்து டெஃபினட்டாக யார் எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு தான் லாபம் அதிகமாக கிடைக்கும், அதில் துளி அளவு கூட சந்தேகம் இல்லை சார். நீங்கள் இந்த சேலம் ஆத்தூர் பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கிழங்கு பிஸ்னஸ் நிறையா பண்ணுவாங்க, கிழங்கு மில்லாக இருக்கும். பிஸ்னஸ் பேட்டர்னே எப்படி இருக்குன்னா, எப்போல்லாம் கிழங்கு விலை இறங்குதோ அதை பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவாங்க சார். எப்போ மார்க்கெட் ரேட் அதிகமாகும் அப்படின்றத யோசிச்சுட்டே என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இறங்கும் போது வாங்கினா தானே ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிக்கிறோம், நம்ம ரேட் எப்போ ஏறுதோ அப்போ நாங்கள் வித்துறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சார். இது மியூச்சுவல் ஃபண்ட் கூட லைக் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். இப்போ கோவிட் டயத்தில் ஒரு இன்வெஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு அந்த டயத்தில் வந்து கரெக்டாக மார்ச் மாதம், ஓகே சார், அவங்க இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஓகே சார் நம்மகிட்ட வர்றாங்க. மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி இன்னும் கூட விழுகும்னு சொல்லி மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ஓகே சார் கிராஜுவலாக அந்த 3 மாதத்தில் அவங்க கொண்டு வந்து 50 லட்சத்தை போடுறோம். ஓகேங்க சார். இன்றைக்கி வந்து அந்த 50 லட்சத்தினுடைய மதிப்பு வந்து 1.5 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஆடே பண்ணலை. அந்த 50 லட்சத்தை போட்டதோட அப்புறம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்த பணம், நான் ஏதோ லேண்டு விற்று வந்த பணம் போட்டுறோம்னு சொல்லி போட்டாங்க. இன்றைக்கி அது 1.5 கோடியாக இருக்குது, 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அன்றைக்கி விலை மலிவாக இருக்கையில் எல்லாரும் பயப்படையில அவங்க போட்டாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த அளவு கூட பயம் இப்போ இல்லை ஜென்ரலாக. இப்போ என்னென்னா ஒரே இது வந்து மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது, ஸ்மால் மிட் கேப் பர்டிகுலராக ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ அதனால ஒரு கரெக்ஷன், அந்த கரெக்ஷன் நல்லது தான், ஹெல்த்தியான கரெக்ஷன் தான். ஸோ இப்போ இருக்கையில் வந்து நம்ம கிராஜுவலாக அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம், இல்லை போடுற எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுறோம். இல்லை கொஞ்சம் பல்காக இருந்துச்சுன்னா இப்போ இன்னும் 1-2 மாதம் கூட விழுகலாம், நமக்கு நோ ஒன் நோஸ் ரியல்.
ஸோ அப்படிங்கிறத 2-3 மாதம் அல்லது 6 மாதத்துல நான் தொடர்ந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், என்னோட சர்ப்ளஸ் பணம் இருக்குது, ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு தேவையில்லாத பணம் இருக்குது அப்படின்னு போட்டாங்கன்னா திரும்பி பார்க்கையில் அது இன்றைக்கி ரிசல்ட் தெரியாது, திருப்பி ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கையில் அதனுடைய லாபங்கள் வந்து அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் புரியும். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா பர்டிகுலராக யார் பாதிக்கப்படுறாங்க மனநிலை அளவில் அப்படின்னா புதிதாக நுழைந்த முதலீட்டாளர்கள், அதுவும் கோவிடுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு தான் இப்போ பயங்கர யங் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க பார்த்தது வர ரொம்ப சிம்பிள்லையா மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது, போடு டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும், இது மியூச்சுவல் ஃபண்டில் போடு, இதெல்லாம் ஒன்றுமே கவலை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் தேவை, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட கலந்துக்கணும், ஒரு அட்வைசரோட ஃபைனான்ஷியல் அட்வைசரோட ஒரு ஜாயின் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு அட்வைஸ் கேட்டு, இல்லாட்டி எதை திறந்தாலும் ஆன்லைனில் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி ஆப் தானே, ஆப்பில் வந்து படப்படன்னு பார்க்குறது, அப்புறம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். ஆப்பில் டாப்பில் ஓகே எந்தெந்த ஃபண்டெல்லாம் 40%, 50%, 80% கொடுத்துருக்கு, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா சிம்பிள் தானே இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆப் போடுற ஆளுக்கே வந்து அதனுடைய நியூவன்சஸ் புரியலை. அந்த நியூவன்சஸ் புரியாமல் ஓகே டாப் 10 ஃபண்டை காமிக்கிறேன், டாப் 20 ஃபண்டை காமிக்கிறேன், உங்கள் கோல் என்ன, உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்ன, உங்கள் நேச்சர் என்ன, உங்கள் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்ன, எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இது எல்லாம் சிம்பிள் டு யூஸ், டபடபடன்னு ஆப்பில் இது பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ப்ளீடிங் ஆகும். அந்த ஆப்பில் போட்டவங்க பூரா எஸ்ஐபியை பூரா கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உங்களோட கிளைண்ட்டை பற்றி அந்த 50 lakhs கிளைண்ட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா கோவிட் டைமில் நம்ம போட்டு இப்போ ஒரு 50 lakhs போட்டு அதுவும் அது ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் சார். ஏன்னா அது டவுன் ஆகும்போது இது யாராலையுமே 50 லட்சத்தை கொண்டு போய் போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். நான்லாம் வந்து பேசாமல் என்கிட்டே இருக்கட்டும், டிமானிட்டைசேஷன் நான் பேங்க்கில் கொடுத்து கூட மாற்றிக்கிறேன், ஆனால் நான் வெளியில் விடவே மாட்டேன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பேன் நான். நீங்கள் வந்து அதை கரெக்டாக கோவிட் டைமில் பயங்கர ட்ராப்புங்க சார். நமக்கு அது ஒரு பெரிய ஒரு டைம் பீரியடு செஷனு. அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இப்போ 1.5 கோடி அப்படிங்கும்போது எனக்கு கேட்கும்போது என்னென்னா இது நார்மல் டைமில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது இல்லைங்க சார்? இருக்காது. நாங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணோம்னா எங்கள்கிட்ட இருக்க முதலீட்டாளர்களுக்கு பூரா ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஓகே. நாங்களே இந்த லாக்டவுன் பண்ணோன்னா ஆஃபீஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு லேப்டாப்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பட் எல்லாருக்கும் ஒரு மெயில் பண்ண என்ன பண்ணோம்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். நம்ம உயிரே போதுமானா அந்த அளவுக்கு இருக்குது, உயிரை காப்பாற்றினா போதுங்கிற மாதிரி. பட் நீங்கள் உடல் சுகத்தோடு இருந்து உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் பணம் இருந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அடிஷனலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னோம். அதில் நிறைய பேர் ஓரளவு ஹெல்த்தியாக வீட்டுக்குள்ளே இருந்தவங்க பண்ணவங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்தவங்க எல்லாம் வந்து நான் என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது. ஒரு சில பேர்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே இருந்தெல்லாம், சென்னை திருச்சியில் இருந்தெல்லாம். சில பேர் வந்து கொஞ்சம் பல்க் அமௌண்ட் இருக்குது, ரொம்ப நாள் எஃப்டியில் வச்சுக்கிட்டே இருக்கோம், இப்போ இது மார்க்கெட்டில் ஒரு 35% கரெக்ஷன் ஆகிருக்கு, நல்ல வாய்ப்புங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் பல்காகவும் பண்ணாங்க, சின்ன சின்ன லெவல்லையும் பண்ணாங்க. அந்த பீரியடில் பண்ணவங்களுக்கு பூராவுமே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸம்ப்ளரியாக இருக்குது ஜென்ரலாக. ஸோ அது மாதிரி அந்த வாய்ப்புகள் வந்து அடிக்கடி வராது இன் ஜென்ரலாக. அது மாதிரி ஒரு 35% கரெக்ஷன் அப்படி ஓவரால் மார்க்கெட்டு, நான் லார்ஜ் கேப்பு எல்லாமே இண்டெக்ஸே 35% கரெக்ஷனு, ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் ஜென்ரலாக சொல்லுவார். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா பெட்டர். கொஞ்சம் பயம் இருக்கும், அதுக்காகத்தான் இப்போ எங்களை போட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த பயத்தை வந்து ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டு அவங்க வந்து அவங்க இப்போ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கும். ஓகே சார், இது உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு ரிலீஃப் வந்திருக்கு. ஏன்னா நம்ம நிறையா இதை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் அடுத்த மார்க்கெட் என்ன ஆகும், கரெக்டாக 3:20க்கு என்ன ஆகும், திருப்பி நாளைக்கு 9:15க்கு என்ன ஆகும், எப்படி ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு, இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்னால நம்ம இதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது புது இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி சந்தேகங்கள் தான் உங்களை கேட்கலாம்னு நினச்சேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் வந்து நம்ம சொக்கலிங்கம் சார்ட்டே வந்து இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.